الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாம் சகல துறைகளுக்குமான வழிகாட்டல்களை உள்ளடக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சமூகத்தில் உள்ள பொறுப்புகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. ஒரு கணவன் மனைவியோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்குகிறது. மனைவிக்கு கணவன் மீதுள்ள கடமைகள் என்ன, பொறுப்புகள் என்ன என்பதை தெளிவுபடுத்துகிறது. பிள்ளைகள் பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெற்றார் பிள்ளைகளோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. ஒரு ஆசிரியர் மாணவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாணவர் ஆசிரியர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புகளையும் கடமைகளையும் நமக்கு இஸ்லாம் விளங்கப்படுத்தி இருக்கிறது. உறவினர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நண்பர்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூக ரீதியான பொறுப்புகளை நாங்கள் எப்படி சுமக்க வேண்டும் என்கிற எல்லா வழிகாட்டல்களையும் உள்ளடக்கிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இன்றைய தினம் உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு நான் பூரணப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை நான் உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுடைய மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வமா கான ரப்புக நசியா, உமது இரட்சகன் மறதியாளன் கிடையாது என்று குர்ஆன் சொல்கிறது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷை, இந்த வேதத்திலே நாங்கள் எதையும் விட்டுவிடவில்லை என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் எங்களுடைய சாதாரண பொறுப்புகளை எப்படி நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தெளிவுபடுத்தியதை போலவே ஒரு நாட்டினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு கீழிருக்கின்ற குடிமக்கள் அவர் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா வழிகாட்டல்களையும் இஸ்லாம் நமக்கு தந்திருப்பதை பார்க்கிறோம். பொதுவாக ஒரு கூட்டத்தினர் இன்னும் ஒரு கூட்டத்தினரை ஆளுகிற நேரம் அல்லது ஒரு சமூகம் ஒரு பிரதேசத்தை ஆளுகிற நேரம் இரண்டு விதமாக அங்கே ஆட்சிகள் தீர்மானிக்கப்படுகிறது. ஒன்று, அந்த பிரதேசத்திலே வாழ்பவர்கள் எல்லோரும் அந்த சமூகம் சார்ந்தவர்களாக இருப்பது. உதாரணமாக, முஸ்லிம்கள் மாத்திரம் வாழக்கூடிய பிரதேசத்திலே அவருடைய தலைவராக நியமிக்கப்படுகிறார். அல்லது பல குழுக்கள் இனங்கள் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பிரதேசத்திலே ஒரு இனத்தை சேர்ந்தவர் தலைவராக நியமிக்கப்பட அடுத்தவர்களோடு ஒப்பந்தங்களை செய்து கொண்டு அடுத்தவர்களுடன் சமாதானமாக எல்லோருக்கும் சம உரிமை வழங்குகின்ற அடிப்படையிலே ஆட்சியை நிறுவுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய ஆட்சி என்பது இஸ்லாத்தினுடைய போதனைகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற, நீதி நிலைநாட்டப்படுகின்ற, சமத்துவம் உறுதிப்படுத்தப்படுகின்ற ஆட்சியையே இஸ்லாமிய ஆட்சி என்று நாங்கள் அழைக்கிறோம். இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும்
5 பிரதானமான துறைகளிலே அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். 5 விடயங்கள் அவர்களுடைய இலக்காக இருக்கும். 1, மார்க்கத்தை பாதுகாப்பது. 2, உயிர்களை பாதுகாப்பது. 3, தனக்கு கீழ் ஆளுகைக்கு கீழ் இருக்கின்ற மக்களினுடைய சிந்தனையை புத்தியை பாதுகாப்பது. சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய புத்தி என்பது மிக மிக முக்கியமானது. அல் ஹம்சா என்று சொல்வார்கள். மனிதனுக்கு இன்றியமையாத 5 விடயங்களிலே அவனுடைய புத்தியை அவன் பாதுகாத்துக் கொள்வது, அவனுடைய சிந்தனையை கருத்தை வழிகடாமல் பாதுகாத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய அரசினுடைய 4வது பொறுப்பாக பொருளாதாரத்தை பாதுகாப்பது அமைந்திருக்கிறது. அவர்களுடைய இலக்கு அவர்களுக்கு கீழ் வாழுகிற மக்களினுடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும். அது போன்று அவர்களுடைய மானம் பாதுகாக்கப்படுவது 5வது முக்கியமான இலக்காக இருக்கிறது. ஒரு இஸ்லாமிய அரசு என்பது பிரதானமாக 4 அல்லது 5 இடங்களில் இருந்து சட்டங்களை பெறுகிறது. முதலாவது அல் குர்ஆனில் இருந்து வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்கிறது. 2வது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை ஹதீஸ்களில் இருந்து வழிகாட்டலை பெறுகிறது. 3வது இஜ்மா என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இருக்கக்கூடிய ஆலிம்கள், உலமாக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு புதிய பிரச்சனைக்கு எடுக்கப்படுகிற ஏகமனதான தீர்மானம் இஜ்மா என்று அழைக்கப்படுகிறது. இந்த இஜ்மாவை அவர்களுடைய சட்டமேற்றும் ஒன்றாக அவர்கள் வைத்திருப்பார்கள். அது போன்று கியாஸ் இன்னும் ஒரு சட்ட மூலாதாரமாக இருக்கும். கியாஸ் என்பது புதிதாக தோன்றுகின்ற ஒரு பிரச்சனைக்கு இஸ்லாத்திலே ஏற்கனவே தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிற பிரச்சனையோடு ஒப்பிட்டு காரண காரியங்கள் நியாயங்கள் அடிப்படையில் பெறப்படுகிற தீர்மானம் கியாஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கியாஸ் அவர்களுடைய இன்னும் ஒரு சட்ட மூலாதாரமாக தொழிற்படுகிறது. 5வது சட்ட மூலாதாரமாக அல் மஸ்லஹா அல் முர்சலா என்று அழைப்பார். அதாவது பொதுவாக சமூகத்திற்கு பயனளிக்கக்கூடிய விடயங்கள் இஸ்லாத்தில், குர்ஆனில், ஹதீஸில் மேற்சொன்ன மூலாதாரங்களில் எதிலும் தீர்வில்லாத அடிப்படையில் அமைந்திருக்கிற நேரம் சமூக நலன் என்பதை கருத்தில் கொண்டு அவர்கள் முடிவு செய்கிறார். ஆக இந்த 5ம் ஒரு இஸ்லாமிய அரசினுடைய அரசாங்கத்தினுடைய சட்ட மூலாதாரங்களாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சட்ட மூலாதாரங்களை அல்லது இந்த இலக்குகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக குறிப்பாக ஒரு இஸ்லாமிய அரசு அல்லது தலைமை பிரதானமாக நீதியை நிலைநாட்டுவதற்காக உழைக்கிறது. நீதி எல்லோருக்கும் சமமாக வழங்கப்பட வேண்டும் என்பதிலே இஸ்லாம் உபதேசங்கள் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அது சிறியவர்களாக இருந்தாலும், பெரியவர்களாக இருந்தாலும், பலமானவர்களாக இருந்தாலும், பலவீனர்களாக இருந்தாலும், அறிஞர்களாக இருந்தாலும், அறிஞர்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும், அதிகாரம் மிக்கவர்களாக இருந்தாலும், எப்படியானவர்களாக இருந்தாலும் சமமாக நீதி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான், அல்லாஹு தஆலா நீதத்தை கொண்டும் நல்ல முறையில் நடப்பதை கொண்டும் உங்களுக்கு ஏவுகிறான் என்று குர்ஆன் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் ஸரகத் ஃபாத்திமா பின்த் முஹம்மத் லகதஅது யதஹா, முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா தான் திருடி இருந்தாலும் அவளுடைய கரத்தையும் நான் துண்டித்திருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக நீதி நிலைநாட்டப்படுவது இந்த தலைமைகளினுடைய முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைவராக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு, கலீஃபாவாக நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த மக்களை பார்த்து சொல்கிறார்கள், நான் நபி அவர்களை பின்பற்றுபவன் தான், புதிதாக எதையும் உருவாக்குபவன் அல்ல. நான் நலவு செய்தால் எனக்கு உதவி செய்யுங்கள், நான் ஏதாவது தீங்கு செய்தால் அல்லது முறையற்ற விதத்தில் நடந்தால் என்னை சரி செய்யுங்கள், என்னை பலப்படுத்துங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இந்த உலகத்திலே நீதிக்கு உதாரணமாக சொல்லப்படுகிற மிக பிரபல்யமான கலீஃபா தான் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்லாமிய அரசினுடைய அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் நீதி செலுத்துவது என்று சொல்கிறார். ஏனென்றால் அல்லாஹு தஆலா நீதியை கொண்டுதான் இந்த உலகம், வானம், இந்த பிரபஞ்சம் அனைத்தையுமே பரிபாலிக்கிறான் என்று சொல்கிறார். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். நான் ஏதாவது உங்களிடம் கோரினால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்தார், அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருந்தது, முஸ்லிம் அல்லாதவர்களோடு அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்,
என்கிற விஷயங்களை எனக்கு எழுதுங்கள், ஏனென்றால் நான் அவரை பின்பற்றவே முயற்சி செய்கிறேன், அவர் ஆட்சி செய்ததை போன்று நானும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னார். ஒரு தலைமை கண்டிப்பாக தனக்கு ஏற்படுகிற விஷயங்களில் அல்லது சமூக பொறுப்புகளில் ஆலோசனை செய்ய வேண்டியது கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அதை ஒரு அடிப்படையாக சொல்கிறார். விடயங்களிலே அவர்களோடு கலந்தாலோசனை செய்வாயாக. ஏதாவது ஒரு விடயத்தில் நீ முடிவெடுத்து விட்டால் நீ முடிவு செய்தால் அல்லாஹு தஆலாவின் மீது நம்பிக்கை வை, அவன் மீது தவக்குல் வைத்து உன்னுடைய முடிவை நிறைவேற்றி என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளின் போது சஹாபாக்களோடு ஆலோசனை செய்தார்கள். சஹாபாக்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள். தன்னுடைய மனைவியர்கள் நபி அவர்களுக்கு ஆலோசனை சொன்ன வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். உதைபியா உடன்படிக்கையின் போது மூசலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள், அதை பின்பற்றுகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை சொல்கிறார்கள், அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸாப் யுத்தத்திலே ஏற்றுக்கொள்கிறார். பத்ர் யுத்தத்திலே சஹாபாக்கள் ஆலோசனை சொல்கிறார்கள், அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். உஹது யுத்தத்தை எப்படி நாங்கள் எதிர்கொள்வது என்று ஆலோசனை செய்கிறார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமைத்துவம் ஆலோசனையை மையப்படுத்தியதாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஆலோசனை செய்து தங்களுடைய பொறுப்புகளை நிறைவேற்றி கொண்டதை பார்க்கிறோம். அதனால்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியாக இருந்தாலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியாக இருந்தாலும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியாக இருந்தாலும் அவர்களுடைய சபையிலே ஆலோசனை சொல்வதற்காக பெரும் பெரும் சஹாபாக்கள் அமர்த்தப்பட்டிருந்தார்கள். வயது குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நிறைய புத்தி உள்ளவர்களாக, மார்க்க அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவர்களுக்கு என்று தனியான இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்ததை வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம். ஆக ஆலோசனை செய்வது ஒரு தலைமைத்துவத்தினுடைய இன்றியமையாத பண்புகளில் ஒன்றாக இருக்கிறது. மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்துமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா இறக்கியதை கொண்டு அவர்களுக்கு மத்தியிலே நீ தீர்ப்பளிப்பாயாக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். ஒரு தலைமை கண்டிப்பாக நம்பிக்கையானதாக, அமானிதம் பேணக்கூடியதாக, தன்னை மீள்பரிசீலனை செய்து கொள்ளக்கூடியதாக, தன்னுடைய நடத்தைகளை திட்டங்களை சரியாக பரீட்சிக்கக்கூடிய தன்மை வாய்ந்ததாக தலைமை இருக்க வேண்டியது அவசியமாகிறது. குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி, நிச்சயமாக நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பொறுப்புகள் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் ஒரு தலைவரை எப்படி தீர்மானிக்க வேண்டும் என்று அறுதியும் இறுதியுமான ஒரு முறையை எங்களுக்கு சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குர்ஆனோ நாட்டினுடைய தலைவரை அல்லது ஒரு சமூகத்தினுடைய தலைவரை இப்படித்தான் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று எங்களுக்கு ஒரு இறுதியான முடிவை சொல்லவில்லை. ஆனாலும் பலவாறாக இஸ்லாமிய வரலாற்றிலே தலைவர்கள் தீர்மானிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டினார், தெளிவாக சொல்லவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தனக்கு பிறகு சிறந்தவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டார்கள். நான் இல்லை என்றால் என்னுடைய இடத்தில் அவர் இருக்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள், ஆனால் தெளிவாக சொல்லவில்லை. ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகிறார், ஒரு விஷயத்தை கேட்கிறார். நபி அவர்கள் மறுநாள் வருமாறு சொல்கிறார்கள். அந்த பெண்மணி கேட்கிறார், நீங்கள் இல்லை என்றால் நான் யாரிடம் செல்வது என்று கேட்கிறார். நபி அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கையை காட்டி அவரிடம் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். ஆக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு பிறகு தன்னுடைய இடத்திலிருந்து முஸ்லிம்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற வழிகாட்டல் நபி அவர்களால் வழங்கப்பட்டது. ஆனால் இவர்தான் அடுத்த தலைவர் என்று நபி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. இதை வைத்து சஹாபாக்கள் தங்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து நபி அவர்கள் அவர்களுக்கு பிறகு அவருடைய இடத்திலிருந்து எங்களுக்கு தொழுகை நடத்துவதற்கான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான் காட்டினார்கள். எனவே அவரையே நாம் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்று ஏற்றுக்கொண்டார். இது ஒரு முறை. முந்தைய தலைவர் வழிகாட்டி இருக்க அதை அடிப்படையாக வைத்து ஆலோசனை செய்து அடுத்த தலைவரை தீர்மானித்துக் கொள்வது ஒரு முறை. இரண்டாவது முறை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த தலைவர் யார் என்பதை வசியத்து செய்தார்கள். தனக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அடுத்த தலைவர் என்பதை வசியத்து செய்தார்கள்.
தலைவரை தீர்மானிப்பதற்கு இதுவும் ஒரு முறை. மூன்றாவது முறை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சாராரை சமூகத்திலிருந்து தேர்வு செய்து அடுத்த தலைவரை நீங்கள் உங்களுக்குள் ஒருவரை ஆலோசனை செய்து தேர்வு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதுவும் ஒரு முறைதான். அந்த கூட்டம் அவர்களுக்கு மத்தியிலே ஆலோசனை செய்து மூன்றாவது கலீஃபாவாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்கிறார். இது மூன்றாவது முறை. நான்காவது முறை, பலத்தை பிரயோகித்து ஒரு தலைவரை தீர்மானித்தல், அதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுதல். இதுவும் நான்காவது கலீஃபா தீர்மானிக்கப்பட்ட முறையாக இருக்கிறது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானிக்கப்பட்ட முறையை நாங்கள் பார்க்கிற நேரம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலைக்கு பிறகு கிளர்ச்சியாளர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைவராக வருமாறு, கலீஃபாவாக வருமாறு நிர்பந்திக்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுக்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய நிர்பந்தத்தின் பேரிலே அந்த இடத்தில் அவர் வரவில்லை என்றால் சமூகத்திலே தீங்கு நிகழும் என்கிற அந்த பயத்தின் காரணமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் நிபந்தனை வைக்கிறாங்க, அப்படி நான் தலைவராக வருவதாக இருந்தால் மக்கள் பள்ளியிலே எல்லோருமாக சேர்ந்து என்னை தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதன் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஆக ஒரு சக்தியை பிரயோகித்து ஒருவர் தலைவராக தீர்மானிக்கப்பட்டால் அவருக்கு கட்டுப்பட வேண்டும், வழிபட வேண்டும் என்பது இஸ்லாமிய அறிஞர்களுடைய கூற்றாக இருக்கிறது. ஒருவர் தன்னுடைய பலத்தை பிரயோகித்து அவர் சமூகத்தை கட்டுப்படுத்தி தலைவராக தீர்மானிக்கப்பட்டு விட்டார், அவருக்கு பின்னால் மக்கள் இருக்கிறார்கள், அவரை ஏற்றுக்கொண்டு நடக்கிறார்கள் என்றால் அவர் பிழை செய்தார் என்பதை காரணம் காட்டி அவரை தலைமைத்துவத்தில் இருந்து நீக்க முடியாது. இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது, உலமாக்களுடைய வழிகாட்டலாக இருக்கிறது. ஏனென்றால் பலத்தை பிரயோகித்து ஒருவன் தலைவராக வந்துவிட்டால் அவனுக்கு எதிராக நாம் எழும்புகிற நேரம் இன்னும் பிரச்சனைகள் கூடுமே தவிர பிரச்சனைகள் குறையா. அதனால் இஸ்லாமிய அறிஞர்கள் இந்த விடயத்திலே சுமூகமான உறவு நிலவுவதையும், அடுத்தவர்களுடைய உரிமை பாதுகாக்கப்படுவதையும், பிரச்சனைகள் குறைக்கப்படுவதையும் அவர்கள் அவதானித்து இப்படி ஒரு தலைவர் தீர்மானிக்கப்பட்டால் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று இதிலே சட்டக்கலை வல்லுநர்கள் ஏகோபித்த முடிவில் இருக்கிறார்கள் என்று இமாம் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஷரஹிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். புகாரிக்கு அவர்கள் எழுதுகிற ஷரஹிலே குறிப்பிடுகிறார். எங்களுக்கு தெரியும், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பேணுதலான ஒரு மனிதர். அவர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே வாழ்ந்தார். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கொடுங்கோன்மை ஆட்சியாளர் என்பது எங்களுக்கு தெரியும். அவரிடம் நலவுகள் இருந்தாலும் பல தீமைகள், பல கொடுங்கோல்கள் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நடந்திருக்கிறது. ஆனால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை அமீருல் முஃமினீன் என்று சொன்னார். அவருடைய ஆட்சிக்கு கீழே இருந்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யார் சமூகத்தை தலைமை தாங்குவதற்காக மிகைக்கிறார்களோ அவர்களுக்கு கீழ் நாங்கள் இருப்போம், நாங்கள் பிரச்சனைகளை உருவாக்குபவர்கள் அல்ல என்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி தபரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நான்காவது முறை. ஒரு அரசு தலைவரை தீர்மானிப்பதற்குரிய ஐந்தாவது முறை பரம்பரை ரீதியாக ஆட்சியை பெறுவது. இது எல்லா அறிஞர்களாலும் ஏகோபித்த அடிப்படையில் ஆகுமானது என்ற முடிவுக்கு வராவிட்டாலும் பல அறிஞர்கள் அந்த ஆட்சியிலே இஸ்லாம் நடைமுறைப்படுத்தப்படுமாக இருந்தால் அதை முறையான தலைமைத்துவமாக ஏற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். அது போன்று இன்னும் ஒரு விஷயம், இந்த ஆட்சியை நீக்குவதனால் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிற பிரச்சனையை விட இன்னும் பிரச்சனை அதிகரிக்கும் என்ற நிலையில் இருந்தாலும் அந்த ஆட்சியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு ஹிலாபத் 40 வருடங்கள் இருக்கும், அதற்கு பிறகு முல்கியத் பரம்பரை ஆட்சி உருவாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நபி அவர்கள் தடுக்கவில்லை, அது மோசமானது என்று சொல்லவில்லை, இப்படி உருவாகும் என்று சொன்னார். அதன் அடிப்படையில் நாங்கள் பார்க்கிறோம், ஹிலாபத்துடைய ஆட்சி ஹஸன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த குறிப்பிட்ட கால ஆட்சிக்கு பிறகு வந்த எல்லா ஆட்சிகளும் பரம்பரை ஆட்சியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். உமையாக்களுடைய ஆட்சி, அப்பாசியாக்களுடைய ஆட்சி, உஸ்மானியர்களுடைய ஆட்சி, உஸ்மானிய பேரரசு வீழ்ச்சி அடைந்தது அல்லது ஹிலாபத் வீழ்ச்சி அடைந்தது என்று நாங்கள் சொல்கிறோம். இது ஒரு பரம்பரை ஆட்சியாக இருந்ததை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அதன் அடிப்படையிலே இந்த 5 முறைகளில் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே தலைவர்கள் தீர்மானிக்கப்படுபவர்களாக இருக்கிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு தலைவர் தீர்மானிக்கப்பட்டு விட்டார்,
முஸ்லிம்களுடைய தலைவர் இந்த அடிப்படையில் ஏதாவது ஒரு முறையில் தீர்மானிக்கப்பட்டு விட்டால் அவர் ஏவுகின்ற நல்ல விடயங்களில் அவருக்கு கட்டுப்படுவது பொதுமக்களினுடைய கடமையாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும், விசுவாசம் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு வழிபடுங்கள், உங்களிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். நிச்சயமாக நன்மையை அவர் ஏவுகின்ற போதெல்லாம் அவருக்கு அதிலே நாங்கள் கட்டுப்பட வேண்டும். தீமைகளை ஏவினால் அந்த தீமையில் கட்டுப்படுதல் கூடாது. அதற்காக முழுமையாக அவருக்கு முரண்பட வேண்டும் என்பதல்ல, குறித்த தீமையில் அவருக்கு கட்டுப்படக்கூடாது என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தாஅத லி மக்லூகின் ஃபீ மஅசியத்தில் காலிக். அல்லாஹு தஆலாவுக்கு முரண்படுகிற அடிப்படையிலே, அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்கிற அடிப்படையிலே எந்த ஒரு படைப்பினத்துக்கும் கட்டுப்பட வேண்டிய தேவை கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே தலைவர்களுக்கு கட்டுப்படுவதனுடைய முக்கியத்துவத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகிற நேரம், மன் அதாஅனி ஃபகத் அதா அல்லாஹ், யார் எனக்கு வழிபட்டானோ அவன் அல்லாஹு தஆலாவுக்கு வழிபட்டான், யார் எனக்கு மாறு செய்தானோ அவன் அல்லாஹு தஆலாவுக்கு மாறு செய்தவனாவான், யார் தலைவருக்கு கட்டுப்பட்டானோ அவன் எனக்கு கட்டுப்பட்டவனாவான், யார் தலைவருக்கு மாறு செய்தானோ அவன் எனக்கு மாறு செய்தவனாவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இரண்டாவது, பொதுமக்களினுடைய அல்லது குடிமக்களினுடைய கடமை தலைவர்கள் விஷயத்திலே அவர்களுக்கு முறையான அடிப்படையிலே ஆலோசனைகள் சொல்ல வேண்டும், அவர்களுக்கு முறையான அடிப்படையிலே வழிகாட்டுகளை வழங்க வேண்டும், அவர்களுக்கு முறையான அடிப்படையிலே புத்திமதிகளை சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனுன் நஸீஹா, மார்க்கம் என்பது உபதேசம் என்று சொன்னார்கள். குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே உபதேசம் என்றால் யாருக்கு, யாருக்காக என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக, அவனுடைய வேதத்தை நாங்கள் செய்வது, அவனுடைய தூதருக்காக நாங்கள் செய்வது, வலி அஇம்மத்தில் முஸ்லிமீன வ அம்மதிஹிம், முஸ்லிம்களுடைய தலைவர்களுக்கும் முஸ்லிம்கள் பொதுமக்களுக்கும் நாங்கள் செய்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைவர்களுக்கு உபதேசம் செய்வதை வலியுறுத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்கிறார்கள். இப்னு அபி ஆசிம் அவர்கள் தன்னுடைய சுன்னா என்ற நூலிலே பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு செய்தியிலே, மன் அராத அன் யன்ஸஹ லி சுல்தானின் பி அம்ரி, ஒரு தலைவருக்கு அல்லது அரசருக்கு ஏதாவது ஒரு விடயத்திலே உபதேசம் செய்வதற்கு யாராவது விரும்பினால் ஃபலா யுப்திலஹு அலானியா, அவர் பகிரங்கமாக அதை வெளிப்படுத்த வேண்டாம், என்றாலும் அவருடைய கரத்தை பிடித்து ரகசியமான அடிப்படையிலே தனிமையாக சென்று அவரிடம் விஷயத்தை ஒப்புவிக்கட்டும். பயன் கபில, அவர் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் அல்லாஹு தஆலா உன்னின் மூலம் ஒரு நலவை செய்திருக்கிறார், அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய பொறுப்பு முடிந்து விட்டது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்திக்கு விளக்கம் சொல்கிற நேரம், தலைவர்களுக்கு, ஆட்சியாளர்களுக்கு உபதேசம் செய்வது என்பது உபதேசம் செய்யக்கூடியவருக்கும் உபதேசம் செய்யப்படுபவருக்கும் இடையில் இருக்க வேண்டுமே தவிர, மனிதர்கள் கூடுகின்ற இடங்களிலே, மிம்பர் மேடைகளிலே, மனிதர்கள் சங்கமித்திருக்கின்ற பொது வழிகளிலே அது நடைபெறக்கூடாது என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில போது தலைவர்கள் செய்கிற சில விஷயங்கள் வெளிப்படையாக நமக்கு பார்க்கிற நேரம் முரண்பாடாக, தவறானதாக, அநியாயமானதாக தோன்றலாம். ஆனால் அவர்களோடு பேசுகின்ற நேரம் நிச்சயமாக நியாயமான காரணங்கள் அதற்கு இருக்க முடியும். இதற்கு உதாரணமாக ஒரு கபரடியிலே பலர் சுத்துகிறார்கள். கபரை சுத்துவது இணை வைப்பு என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அதை சுத்துகிற ஒவ்வொருவரும் இணை வைப்பாளர்களா என்று கேட்டால் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. கபரை சுத்துவது இணை வைப்பு, ஆனால் சுத்துகிற ஒவ்வொருவரும் இணை வைப்பாளர்களா என்று கேட்டால் அப்படி தீர்ப்பு சொல்ல முடியாது. அவர் ஒவ்வொருவராக விசாரிக்க வேண்டும். அதிலே ஒருவர் புலனாய்வு பிரிவை சேர்ந்தவராக இருக்கலாம், புலனாய்வுக்காக அவர் சுத்தலாம், அல்லது அங்கே திருடுவதற்காக ஒருவர் சுத்தலாம். ஆக சுத்துகிறவர்களுடைய நோக்கங்கள் வித்தியாசப்படும். அவர்களை விசாரித்ததற்கு பிறகே தீர்ப்பு வழங்கப்படும். ஆனால் சுத்துவது தவறான விஷயம். எனவே ஒரு விடயம் தவறு என்பதற்காக அதை செய்பவர்
தவறிழைத்து விட்டார் அல்லது முஷ்ரிக்காகி விட்டார் அல்லது காபிராகி விட்டார் என்பது கிடையாது. தனி மனிதனுக்கு வழங்கப்படுகிற தீர்ப்புக்கும் ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்கு பொதுவாக வழங்கப்படுகிற தீர்ப்புக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஃபிரௌனுக்கு சென்று உபதேசம் செய்யுமாறு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கட்டளை இருக்கிறார். அந்த கட்டளை எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். ஃபகூலா லஹு கௌலன் லய்யினா லஅல்லஹு யததக்கர் அவ் யக்ஷா. நீங்கள் ஃபிரௌனுடன் செல்லுங்கள், அவனுக்கு மிருதுவான அடிப்படையிலே சொல்லுங்கள், இலகுவான வார்த்தைகளை கொண்டு சொல்லுங்கள். அவன் ஒரு வேளையில் சிந்திக்கலாம் அல்லது அவன் அல்லாஹுவை பயப்படலாம் என்று அல்லாஹு தஆலா ஃபிரௌனுடமே மிருதுவான அடிப்படையில் நடந்து கொள்ளுமாறு சொல்கிறான். ஃபிரௌனுடமே நல்ல வார்த்தைகளை பேசுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்றால், அடுத்தவர்கள் விஷயத்திலே கடும்போக்கு, முஸ்லிம் தலைவர்கள் விஷயத்திலே எல்லை மீறிய செயற்பாடு என்பது எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இமாம் ரபீ இப்னு ஹுதைம் அவர்களிடம் அப்துல் மலிக் அரசர் அவர் வருகிறார். வந்து சொல்கிறார், எனக்கு உபதேசம் செய்யுங்க சொல்றார். அப்ப எவ்வளவு சூசகமான, எவ்வளவு நுணுக்கமான அடிப்படையில் உபதேசம் செய்கிறார் என்று பாருங்கள். யா அமீருல் முஃமினீன், மூமின்களுடைய தலைவரே, இன்னக தமூது வஹ்த, நீங்க தனியா தான் மரணிப்பீங்க, உங்களோட சேர்ந்து அடுத்தாக மரணிக்க மாட்டாங்க. துபஅது வஹ்த, நீங்கள் தனியாகத்தான் எழுப்பப்படுவீர்கள். துஹாசபு வஹ்த, நீங்கள் தனியாகத்தான் விசாரிக்கப்படுவீர்கள். 3 விஷயம், முழு விஷயத்தையும் அவருக்கு சொல்லிட்டார். அவருடைய வாழ்க்கையில அவர் என்னத்தை எல்லாம் நடக்க வேண்டும், எதற்கு பயிர வேண்டும், முழு விஷயத்தையும் ரத்தின சுருக்கமாக மிக நிதானமாக இலகுவான வார்த்தைகளை கொண்டு விளங்குகிற அடிப்படையிலே அவருக்கு அவர் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் உபதேசம் செய்கிற நேரம், தலைவர்களுக்கு உபதேசம் செய்கிற நேரம், அடுத்தவர்களுக்கு நாங்கள் சொல்வதை போல அல்லது அடுத்தவர்களை விட கேவலமான அடிப்படையிலே உபதேசங்கள் அமைகிற நேரம் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கிற விளைவு ஏற்படாது. நாங்கள் எதிர்பார்ப்பதற்கு முரணாக தீமைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கிறது. தலைவர்கள் விஷயத்திலே எங்களுக்கு இருக்கிற இன்னும் ஒரு பொறுப்பு தான், அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்கள் நல்லவர்களாக மாறிவிட்டார்கள் என்றால் சமூகமே நலவு பெறும். அவர்கள் நல்லவைகளை செய்பவர்களாக ஆகிவிட்டார்கள் என்றால் சமூகம் மிகவும் சந்தோஷமாக வாழும். எனவே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வது அவசியமாக இருக்கிறது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், நான் தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கு அழைக்கிறேன், நான் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன், அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யுமாறு ஏவுகிறேன். தலைவர்கள் உங்களுக்கு அநியாயம் செய்தாலும், தலைவர்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இமாம் ஃபுதைல் இப்னு ஐயாத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகப்பெரிய அறிஞர். அவர் சொல்கிறார், எனக்கு அல்லாஹு தஆலா ஒரு பிரார்த்தனையை தந்து இதை நான் ஏற்றுக்கொள்வேன், என்ன வேணும் கேள் என்று சொன்னால் அதை தலைவர்களை சீர்திருத்துவதற்காக நான் பயன்படுத்திக் கொள்வேன், தலைவர்களுக்காக அந்த பிரார்த்தனையை செய்வேன் என்று சொல்கிறார். இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இன்கான லக தஅவத்துன் முஸ்தஜாபா, அல்லாஹு தஆலா உனக்கு பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தை தந்தால் அதை தலைவர்களுக்காக நீ பயன்படுத்தி தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய என்று இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலம் இது புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக, தலைவர்களை விமர்சிக்கிற அளவுக்கு அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய முடியாத அல்லது அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்கு மனம் இல்லாத ஒரு காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக சமூக தலைவர்கள் விஷயத்திலே, முஸ்லிம்களுடைய அரசர்கள் விஷயத்திலே வெறுப்புணர்வுகளை ஏற்படுத்துவது ஹவாரிஜிகளுடைய மதம், ஹவாரிஜிகளுடைய சிந்தனை, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரித்தாளுகிற ஒரு தந்திரம், தலைவர்களை பற்றிய தப்பான கருத்துக்கள், தலைவர்களை பற்றிய மோசமான சிந்தனைகளை உருவாக்குவது, மேற்பாரற்ற மந்தைகளாக முஸ்லிம் சமூகத்தை மாற்றுவதற்கான ஒரு தந்திர முயற்சி என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை முதலிலே முஸ்லிம்களுக்கு மத்தியில் செய்தவர்கள் சபையாக்கள். இன்று இருக்கிற ராபிதாக்களினுடைய மூதாதையர்களான சபையாக்கள் தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இதை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைவர்களை பற்றி மோசமாக முஸ்லிம் மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள், முஸ்லிம் மக்களை பற்றி மோசமாக தலைவர்களுக்கு மத்தியிலே சொல்லி இரு சாராரையும் மூட்டி விட்டார்கள். அதனால் அவர்கள் குளிர் காய்ந்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்டிப்பாக
தலைவர்களுக்காக பிரார்த்தனை செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நல்ல நண்பர்களை உருவாக்கி கொடுக்க பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களை சூழ்ந்திருப்பவர்கள் நல்லவர்களாக இருக்க நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களுடைய நல்ல முயற்சிகளிலே அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தீங்குகளில் இருந்து அவர்களை பாதுகாக்குமாறு நாங்கள் பிரார்த்தனை செய்வதுதான் ஒரு நடுநிலையாக சிந்திக்கிற ஒரு நல்ல மனிதனுடைய, அடுத்தவர்களுக்கு நலவை நாடுகின்றவனுடைய முடிவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான்காவது, குடிமக்கள் மீது கடமையான இன்னும் ஒரு விஷயம்தான், தலைவர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவர்களாக இருக்கக்கூடாது. இது முஸ்லிம் அறிஞர்களாலும் ஏகோபித்த அடிப்படையிலே தடை செய்யப்பட்ட ஹராம் என்று சொல்லப்பட்ட விஷயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு தலைவருக்கு எதிராக நீ செயற்படுவதாக இருந்தால் உன்னிடம் 2 விஷயங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்று, தலைவர் செய்த விஷயம் இஸ்லாத்தை விட்டும் அவரை தூரமாக்கிவிடும், இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது என்கிற தெளிவான ஆதாரம் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, எந்த பிரச்சனையும் அதனால் ஏற்படக்கூடாது, சமூகத்திலே உயிர் பலிகள் ஏற்படக்கூடாது, பிரச்சனைகளை அதிகரிக்காத அடிப்படையிலே உன்னால் இதை செய்ய முடியுமாக இருந்தால் செய்து கொள்ள முடியும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தோழர்கள் அவரிடம் செல்கிறார்கள். அஸ்லஹக்கல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய நோயை குணப்படுத்துவானாக, நபி அவர்கள் சொன்ன எதையாவது எங்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறார். அப்போது உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள், எங்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். என்ன உடன்படிக்கை செய்தார்கள்? அவருக்கு நாங்கள் அவர் சொல்வதை கேட்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று பையத் எடுத்துக் கொண்டார்கள். நாங்கள் உற்சாகமாக இருக்கிற வேளையிலும், நாங்கள் பொடுபோக்காக அல்லது சோர்வாக இருக்கிற நிலையிலும், நாங்கள் வெறுக்கிற நிலையிலும், விரும்புகிற நிலையிலும், கஷ்டமான நிலையிலும், அல்லாஹு தஆலா எங்களுக்கு அருள் செய்து செல்வச் செழிப்பாக இருக்கிற நிலையிலும், எங்களுக்கு எதிராக அந்த விஷயம் வந்தாலும் நாங்கள் அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று எங்களிடம் பையத் எடுத்துக் கொண்டார்கள். நிச்சயமாக தலைமைத்துவத்தை அதற்குரியவர்களிடம் இருந்து பிரிக்க கூடாது என்று எங்களிடம் பையத் எடுத்துக் கொண்டார்கள் என்று உபாத் இப்னு ஸாமித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார், யார் தலைவரை விட்டு பிரிந்து சென்றானோ, அவருக்கு கட்டுப்படுவதிலிருந்து விலகினானோ, அவன் ஜாஹிலிய கால மரணத்தை அனுபவிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தலைவர்கள் மலக்குகள் கிடையாது. அவர்கள் முஸ்லிம்களுடைய தலைவர்கள் என்பதற்காக, அவர்களை சூழ பாதுகாப்பு இருக்கிறது என்பதற்காக, அவர்களை சூழ ஊடகங்கள் இருக்கிறது என்பதற்காக, சொத்துக்கள் எல்லாம் அவர்களை சூழ குவிந்து கிடக்கிறது என்பதற்காக அவர்கள் மலக்குகள் அல்ல. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் அநியாயம் செய்வார்கள், அவர்களிடமிருந்தும் தீமைகள் ஏற்படும். அந்த நேரம் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்திகளை சொல்கிறார்கள். உன்னுடைய தலைவர் சொல்வதை நீ கேள், அவருக்கு நீ கட்டுப்படு. உனக்கு அவர் தண்டித்தாலும், உன்னை அவர் தண்டித்தாலும், உன்னுடைய சொத்தை அவர் அபகரித்துக் கொண்டாலும் அவருக்கு நீ வழிபடு, அவருக்கு கட்டுப்படு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக எதிர்காலத்திலே பல பிரச்சனைகளை நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் வெறுக்கக்கூடிய பல விஷயங்களை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் மீது என்ன கடமையோ அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள். உங்களுக்கு தலைவர்கள் செய்ய வேண்டிய விஷயத்தை அல்லாஹு தஆலாவிடம் நீங்கள் கேளுங்கள். அவர்கள் விஷயத்திலே உங்களுக்குள்ள பொறுப்புகளையும் கடமைகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர். தன்னுடைய தலைவரிடம் இருந்து ஏதாவது வெறுக்கத்தக்க விஷயங்கள் யாருக்காவது நிகழ்ந்தால் ஃபல்யஸ்பிர், அவர் பொறுமையாக இருக்கட்டும். ஏனென்றால் தலைவருடைய கட்டுப்பாடை விட்டு நீங்கள் நீங்குவது, சமூகத்திலிருந்து நீங்கள் தனிமையாவது ஜாஹிலிய கால மரணத்திற்கு உங்களை கொண்டு சேர்க்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் மேலே சொன்னதை போல தலைவர்களும் மனிதர்கள்,
நாங்கள் தீங்கு செய்வதை விட அதிகமாக தீமைகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைந்த சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். அதிகமாக வழிகேடுகள் நிறைந்த சூழலிலே அவர்கள் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய வேண்டும், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். முறையான அடிப்படையிலே இவைகள் நடைபெற வேண்டும். அவர்களை ஏசுவது, திட்டுவது, அவர்களுடைய குறையை பிரபலியப்படுத்துவது இஸ்லாமிய முறை கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் முஃமினு பித்தான், குத்தி பேசுபவன் மூமின் கிடையாது, சபிப்பவன் மூமின் கிடையாது. தீமைகளை வெளிப்படையாக செய்வது மூமினுடைய பண்பல்ல. அருவருக்கத்தக்க அடிப்படையிலே பேசுவது, அருவருக்கத்தக்க விடயங்களை வெளிப்படுத்துவது மூமினுடைய பண்பு அல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், தலைவர்களை, அரசர்களை குத்தி பேசுவது, அவர்களை ஏசுவது, அவர்களுக்கு உபதேசம் செய்வது அல்ல, மாறாக ஃபித்னாவை அதிகரிப்பது, பிரச்சனைகளை கூட்டுவதாக அது அமையுமே தவிர உபதேசமாக அமையாது என்று இமாம் இப்னு தய்மிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேச்சு படைக்கப்பட்டது என்று சொல்ல நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவர்கள் அதை சொல்லவில்லை, அதற்காக தண்டிக்கப்பட்டார்கள், சிறை செய்யப்பட்டார்கள். 3 தலைவர்கள், ஆட்சியாளர்கள் தொடராக இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை கடுமையாக சித்திரவதை செய்தார்கள். மஅமூன், முத்தசிம், வாசிக் என்கிற 3 தலைவர்கள், அரசர்கள் கடுமையாக அவரை சித்திரவதை செய்தார்கள். அவர் படிப்பிக்க கூடாது என்று தடை விதித்தார். மாணவர்கள் அவர்களுடைய வீட்டின் வாயிலே வந்து கிடந்தார்கள், எங்களுக்கு படிப்பியுங்கள் என்று. ஆனால் இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அதற்கு தடை விதித்திருக்கிறார், அதை என்னால் மீற முடியாது என்று சொன்னார். இதுதான் அறிஞர்களுடைய வழிகாட்டல். அவர்கள் அந்த அமீருல் முஃமினீனுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்காக படை திரட்டவில்லை. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சபையிலே ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார். மிகப்பெரிய ஒரு அறிஞர், ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருப்பார். அவர்கள் ஓரிடத்திலாவது தலைவர்களுக்கு எதிராக பேசவில்லை, தலைவர்களுக்கு எதிராக சாபமிடவில்லை. மாறாக நான் ஏற்கனவே சொன்னதை போல, தலைவர்கள் அநியாயம் உழைத்தால், அவர்கள் பாவம் செய்தாலும் அவர்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார். இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் காலி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறு அப்போதிருந்த ஆட்சியாளர் சொல்கிறார். அதை இமாம் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்காக தண்டிக்கப்படுகிறார், சிறை செய்யப்படுகிறார், அவர் சிறையிலே மரணித்து போகிறார். ஆனால் அமீருல் முஃமினீன் என்ற வார்த்தையை விட வேறு வார்த்தைகள் அவர்கள் பயன்படுத்தவில்லை. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மதீனாவினுடைய மிகப்பெரிய அறிஞர், அல் முவத்தா சஹீஹுல் புகாரியை விட சிறந்த கிரந்தம் என்று சொல்லப்படக்கூடிய கிரந்தத்தை எழுதியவர். அவர் கொடுத்த ஒரு ஃபத்வாவுக்காக வாபஸ் பெறுமாறு அரசர்களால் நிர்பந்திக்கப்படுகிறார். அவர் வாபஸ் பெறவில்லை. சத்தியத்தை மறைக்க முடியாது என்பதிலே உறுதியாக இருக்கிறார். ஆனால் அறிஞருக்கு, அவர் ஆட்சியாளருக்கு முரண்படவில்லை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்யவில்லை, அவர்களை சபிக்கவில்லை. இமாம் மாலிக் இப்னு அனஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார். எந்த அளவுக்கு என்றால் அவருடைய கை உடைந்தது என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். அதனால் அவர் தக்பீர் கட்டுகிற நேரம் கையை இடது கையின் மீது வலது கையை வைக்க முடியாத அளவுக்கு, உயர்த்த முடியாத அளவுக்கு அவருடைய அந்த கையினுடைய உடைவு இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அந்த ஆட்சியாளர்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் அவர்கள் இருந்தார். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள். அவர்கள் விஷயத்திலே நிதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை அவர்கள் கடைபிடித்தார். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய வரலாற்றிலே பார்க்கிறோம். அரசவையிலே இருந்த ஷியாக்கள் சோதிக்கப்படுகிறார்கள், ஆனாலும் பொறுமையாக இருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அரசர்கள், சமூக தலைவர்கள், நாங்கள் தெரியாத, எங்களுக்கு தெரியாத பல சோதனைகளை அனுபவிக்கிறார், பல நிர்பந்தங்களை அனுபவிக்கிறார், பல கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கிறார். அவர்களை சூழ எங்களுக்கு தெரியாத, எங்களால் கற்பனை செய்ய முடியாத ஒரு உலகம் அவர்களை சூழ இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களால் வெளிப்படுத்தவும் முடியாது, மறைக்கவும் முடியாது என்கிற நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சொல்லுவார்கள், கல்லனுக்கு தேள் குத்தினால் எப்படி அவன் கத்தாமல் வேதனையை அடக்கி பிடித்து கொண்டு இருக்க வேண்டுமோ, அந்த அடிப்படையிலே தலைவர்கள், சமூக தலைவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் வெளிப்படுத்தினால் குரங்கு, ஆப்பிளித்த குரங்கு போன்று ஆகிவிடுவார். அவர்கள் மிகப்பெரிய கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிப்பார்கள். வெளிப்படுத்தாமல் இருந்தால் உள்ளத்தளவிலே மிகப்பெரிய சோதனை அனுபவிப்பார்கள். வெளியிலும் சொல்லுகிற விமர்சனங்கள், ஏச்சு பேச்சுக்களை அவர்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியது. உதாரணமாக நாங்கள் இவற்றை சொல்லலாம். அண்மையிலே நடந்த, கண்டியிலே நடந்த ஒரு பிரச்சார கூட்டத்திலே ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் சொல்கிறார்கள்,
சண்டே ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கிறார் என்பது எனக்கும் தெரியும், இலங்கையினுடைய ஜனாதிபதிக்கும் தெரியும். ஆனால் யாருமே அதை வெளிப்படுத்த முடியாது, யாருமே அதற்கு தண்டனை வழங்க முடியாது. அது ஒரு இரும்பு திரை, அதை உடைக்க முடியாது என்று சொல்கிறார். இதுதான் நிதர்சனம். இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களால் சிந்திக்க முடியாத ஒரு இரும்பு திரை ஒன்று இருக்கிறது, அது உலகத்திலே இருக்கிறது. எந்த நாட்டில் எந்த இடத்தில் வேண்டும் என்றாலும் அது இருக்கத்தான் செய்கிறது. அது யாரும் எதுவும் செய்துவிட முடியாது. எங்களுக்கு தெரியும், பாராளுமன்ற ஆணைக்குழு விசாரணை கமிட்டியின் போது ஜம்மியத்துல் உலமாவில் இருந்து வட்டிலப்பும் கொண்டு போன சம்பவம் எங்களுக்கு தெரியும். அந்த நேரம் இவர்களுக்கு எதிராக நிறைய பிரச்சாரம் உலமாக்களுக்கு எதிராக செய்யப்பட்ட நேரம் எல்லாம் அவர்கள் வாய் மூடி மௌனமாக இருந்தார். எதுவும் சொல்ல முடியாது, சொன்னால் பிரச்சனைகள் அதிகரித்துவிடும். ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஜம்மியத்துல் உலமாவினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் வெளியில் வந்து அவர்கள் விசாரணை குழுவில் இருந்தவர்கள் பேசிக்கொண்டு வேண்டிய அடிப்படையில் தான் அந்த வட்டிலப்பம் கொண்டு செல்லப்பட்டது என்று சொல்லி வெளிப்படையாக சொல்கிறார். அந்த நேரம் சொல்லியிருந்தா என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய விசாரணையை குலைப்பதற்காக இந்த மாதிரி சொல்றாங்கன்னு போட்டு அந்த நேரம் பூனாக்கள் எல்லாருக்கும் பிரச்சனை நடந்தது. அப்ப வெளியில சொல்லவும் முடியாது, அதை மறைத்துக் கொண்டிருந்தாலும் பிரச்சனை என்கிற நிலையிலே இப்படி சமூக தலைவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் விஷயத்திலே நாங்கள் இரக்கம் காட்டுவோம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம். இப்போது சமூகத்திலே இருக்கிற பல தலைமைத்துவங்களை அடைவதற்காக பல வாக்குறுதிகளை தருவார்கள். நாங்கள் அப்படி செய்வோம், அப்படி செய்வோம், இந்த மாதிரி செய்வோம், அந்த மாதிரி செய்வோம். ஆனா சீட்டுக்கு போய் கொஞ்சம் ஒன்றும் செய்யல. ஏன்னா அவருக்கு தெரியாது அந்த சீட்ல என்ன இருக்கு பிரச்சனை அவருக்கு தெரியாது. அதனால இந்த சமூகத்தை இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி முன்னேற்றலாம், அப்படி முன்னேற்றலாம் நிறைய வாக்குறுதிகளை தருவார்கள். நாங்கள் அனுபவிக்கிறோம், பார்க்கிறோம். அந்த சீட்டுக்கு போனா அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற விஷயம் பாரு, இவரால் அதை கற்பனை செய்ய முடியாது. ஒரு தனி மனிதராக இருந்து, ஒரு சமூகத்தினுடைய அங்கத்தவராக இருந்து, தலைமை பொறுப்பில் இருக்கிற சவால்களையும் அதற்குள் இருக்கிற நெளிவுசுழிவுகளையும் கண்டுகொள்வது மிக கடினமானது. அதை நாங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இவைகளை புரிந்து கொண்டு சமூக தலைவர்கள் விஷயத்திலே, சமூகத்தினுடைய முஸ்லிம்களுடைய அரசர்கள் விஷயத்திலே நாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய போதனைகளை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டல்களை எங்களால் முடியுமான அளவு பின்பற்றி வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு கடமை இல்லாத விஷயங்களில் நாங்கள் ஈடுபட வேண்டிய அவசியம் கிடையாது. அல்லாஹு தஆலா அதை பற்றி எங்களிடம் கேட்க மாட்டார். நாங்கள் ஈடுபட்டு தவறிழைப்போமாக இருந்தால் கண்டிப்பாக அதற்காக விசாரிக்கப்படுவோம். எனவே இந்த விஷயத்தில் நாம் நிதானமாக நடந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் இஸ்லாத்தை தூய வடிவிலே பின்பற்றி வாழ்ந்து மரணிப்பதற்கு அருள் செய்வானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.